ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நம்ம சேனலில் நிறைய பேச்சுலர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். வாங்க டீட்டெயிலாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய் துருவல் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதுமே ட்ரை பேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் இப்போ நம்ம வறுத்து தான் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேங்காவை வறுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூடவே ஒரு ஸ்பூனில் ஒரு 8-10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபடட்டும். அப்புறமா 2 பூண்டு, அப்புறம் 2 சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் ஓரளவு செவக்க வறுத்ததுமே நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா அரைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால தான். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது க்ரீன் சில்லி ஆட் பண்ணல, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா நல்ல மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே காரம் நிறைய இருக்கும். எல்லாமே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது இதை ஆறட்டும். அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறமா பேன் ஹீட் ஆனதுமே இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் அப்புறமா பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே வதங்குற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு டேபிள் ஸ்பூனில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா போட்டுட்டோம். வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறமா கருவேப்பிலை, ஒரு பாதி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா பொரியட்டும். வெந்தயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பேச்சுலர்ஸு கண்டிப்பாக இதை இந்த ஒரே ஒரு குழம்பு வச்சு நம்ம சாதம் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சாதம் வடிக்கிற நேரத்தில் குக் ஆகிற நேரத்தில் இது நம்ம புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். அப்போ தான் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆனியன் ஓரளவு வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காவுமே நல்லா நீங்கள் ஆயிலில் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது, வழுவழுப்பு இல்லாமல் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்டேஜில் ரெண்டுமே நல்லா வதங்கினதுமே நம்ம புளி ஊற வச்சுக்கணும். அதை நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க, கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணியிலே வெண்டைக்காய் சூப்பராக வெந்திருக்கும். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த வெண்டைக்காயில் எல்லாமே புளி ஊறி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் அரைக்கும் போதும்
கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சால்ட் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்து பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மொத்தமாக போட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸுக்கு நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரைப்பறைக்கும் போது அந்த அரைப்புக்கு வந்து சால்ட்டு போடுறோம். இப்போ ஆனியனுக்கு நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு போடுறோம். அப்புறமா வந்து வெண்டைக்காய்க்கு வந்து நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு போடுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் குழம்பு. லாஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து இப்போ குறைவா இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து கூடுறதுக்கு வந்து வாய்ப்பு வராது இதில். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுருந்த ஆனியன் வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அரைப்பு வந்து பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த அரைப்பை ஆட் பண்ணி அதுவுமே வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து வெண்டைக்காயில் வந்து மிக்ஸ் ஆகி அது கூடவே வந்து சேர்ந்து கொதிக்கும் போது குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்கு. ஒரு 4 டைம்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி வந்ததுமே வந்து மூடி போட்டு ஒரு 3 கொதி வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 3 கொதி வந்ததுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேச்சுலர்ஸ் வந்து ஒர்க்கிங் பேச்சுலர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிற நேரத்தில் இந்த குழம்பு வச்சு அப்புறமா ரைஸ் வந்து வேக வச்சு இதுக்கு கூட வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் செம்மையாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊரில் மழை இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.